ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம மித்ராவோட ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்ம எல்லோரும் போகிறோம். பார்த்தா நல்லா பலூன் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருந்துச்சு. எல்லாமே செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரிசப்ஷனில் 2 பேர் நம்மளை வெல்கம் பண்ணுறது நின்றுட்டாங்க. சேர் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சாய் மித்ரா என்ன பண்ணுறாங்க அவங்களோட கிளாஸில், அதை பார்க்க தான் போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அவங்க கிளாஸ்க்கு போக போகிறோம். இது வந்து அவங்களோட ஸ்டேஜ். அவங்க இங்கே தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ உள்ளே போனோடனே எல்லோரும் லைனாக உட்கார வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா வீட்டிலேருந்து வரப்போ ஒரு தாம்பூலத்தட்டு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, தாத்தா பாட்டிக்கு வந்து பாத பூஜை பண்ண போகிறாங்க போல இருக்குது பிள்ளைங்கள்லாம். அது பார்க்குறதுக்கு பரவாயில்ல. நம்மலாம் பெருசாகி கல்யாணத்தப்போ தான் இதெல்லாம் பண்ணோம். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் நம்ம அப்பா அம்மாவோட காலெலாம் கழுவி இந்த மாதிரி பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மித்ரா பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. பரவாயில்லடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்க மேம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டு, குங்குமம் வச்சுட்டு, பூ வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பாட்டிக்கு பண்ணாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க தாத்தாவுக்கும் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியாததெல்லாம் கொஞ்சம் அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா பாட்டி வர முடியல. அதனால சரி நாங்கள் எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க வர சொல்லியிருந்தார் அவங்க அப்பா. அதனால் அவங்கள தான் கூப்பிட்டு போயிருந்தோம். இப்போ அவங்களுக்கு பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு வந்து கும்பிடலாம் தெரியல, ஏதோ அப்படியே சாஞ்சிட்டே இருந்தான். எப்படியோ பண்ணி முடிச்சிட்டா. அப்புறம் நான் அடுத்த பிள்ளைங்களுக்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பில் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே எல்லாேருக்கும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பவுச் மாதிரி கொடுத்தாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்து போய் அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அங்கே அந்த ஸ்டேஜ் கிட்ட அங்கே சேர் போட்டிருக்குல்ல, அங்கே உட்கார சொன்னாங்க. அதுக்கு நடுவில் ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம கிளிப்பில் எடுக்கல. அப்புறம் பிரின்சிபல் மேம் வந்து கொஞ்சம் ஸ்பீச் கொடுத்தாங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேச சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அப்புறம் பிள்ளைங்க ஒருத்தவங்களா ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து பரதநாட்டியம், அதுக்கப்புறம் ஸ்பீச்சு. நம்ம பாப்பா வந்து 3வது அளவே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவங்க பேசி முடித்தோடனே இன்னும் ஒரு 2-3 பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் நடுவில் டான்ஸ் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா போரெல்லாம் அடிக்கலை. கொஞ்சம் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கு நடுவில் இங்கே வந்து பாப்கார்ன்லாம் வேறு, அங்கே பாருங்கள் பாப்கார்ன் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் அங்கே போனோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போய் எல்லோரையும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு மினி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.